ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பலகாரத்துக்கு மாமி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுவாள். ஈவினிங் தான் பலகாரம். ஸோ பழைய காலத்து டிஷ் இது. பழைய காலத்தில் நாங்கள் எல்லாம் செய்வோம், அடிக்கடி செய்வோம். வெங்கல பானையில் செய்வா, உருளியில் செய்வா, அது மாதிரிலாம் இருக்குது. பச்சரிசி குருணை போட்டு உப்புமா பண்ணுறேன், தேங்காய் போட்டு உப்புமா பண்ணுறேன். அதுதான் அது புரோக்கன் ரைஸ்னு பச்சரிசி குருணைன்னு கேட்டாலே உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நல்லா சுத்தம் பண்ணி விற்கிறேன். நம்ம எதுவும் சுத்தம்லாம் பண்ண வேண்டாம், நல்லா விற்கிறேன். அதே வாங்கிக்கலாம். புரோக்கன் ரைஸ் உப்புமா, பச்சரிசி குருணை, அரிசி உப்புமா. அரிசி உப்புமா ஊற வச்சு நம்ம இயந்திரத்தில் உடைப்போம். இது கடுகு போட்டிருக்கேன், கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்தோன்னு ஒவ்வொரு நாள் சொல்கிறேன் நான். காலையில் முருங்கைக்காய் வெத்த குழம்பு ஈரமத்தில் அவ்வளோ அருமையாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா வெத்த குழம்பு தொடர்ந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இதெல்லாம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. உப்புமாக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவில் போட்டு பண்ணினா. தேவையான உப்பு, இதுக்கு தேங்காய் நல்ல ஒரு அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு. இந்த பெருங்காயத்தை இதுலேயே வறுத்துடுறதுனால உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். கட்டி பெருங்காயத்தை பொதுவாக குருணை உப்புமாக்கு செவக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் போட்டுக்கு உளுத்தம்பருப்பு மாத்திரமா? உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு. வாசனைக்கு எல்லாமே வாசனைக்கு தான். பெருங்காயம், கடுகு பொரிஞ்சோன்னே அதை போட்டேன். செவந்துருக்கு. இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருந்தேன். ஒரு துண்டு இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கிட்டேன். பண்ணிட்டு இந்த பாசி பருப்பை இதில் போட்டுடுறேன். ஊற வச்ச பாசி பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி வாசனையாக நல்லா இருக்கும். நொய் நொய் அரிசி இல்லை, அரிசியில் அரிசி தான்ப்பா இது. அரிசி தானே, நெஞ்சு இல்லை. அரிசியாக ஒரு நெஞ்சு உப்புமாவா? பச்சரிசி குருணை உப்புமா நொய்யின்னு சொல்லலாமா? நம்ம நெல்லில் எடுக்கிறச்ச அது பூங்குருணையாக இருக்கும். அப்படியே பூ மாதிரி இருக்கும் அந்த குருணை. இது பச்சரிசியில் இது பண்ணி செய்கிறா. இதை உடைக்கும் போது மிஷினில் உடைக்கிறச்ச கிடைக்கும். நொய்யின்னு கேட்கறதுனால அது நொய்யி உப்புமா. ஆமாம், இருக்கலாம். அது நீங்கள் வேற ஏதாவது கேட்டாப்புல என்னென்னா கொடுங்குறேன், நொய்யா, குருணையா, பச்சை அரிசியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு டம்ளர் எடுத்துட்டேன் இதால். ஸோ அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எந்த டம்ளரில் எடுத்துக்கிறோம்? இந்த டம்ளரில் எடுக்கிறோம். எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு. இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்தோடனே அரிசி இது குருணையை கலந்து எடுத்துன்னு வந்துடும். அவ்வளோதான். கொதிக்கணுமா? நாங்கள் கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்துடுத்து. குருணையை போடுறேன். கலந்து வந்துட்டேன் குருணையை. இப்போ காத்தால வச்ச வெத்த குழம்பு அங்கே வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வெத்த குழம்பு. இன்னும் வரைக்க நல்லா இருக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா அப்பப்போ அடியொக்க கிளறி விடுங்கோ. கிளறி விட்டு டீசலும் ரொம்ப அப்போல்லாம் நாங்கள்லாம் போட்டுப்போம். வெங்கல பானையில் வச்சு செய்வா. அடியில் வெங்கல பானையில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் எரியும். இப்போல்லாம் விறகு அடுப்பில் அதில் வர டீசல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். வாசனையாக முதல் ஜோராக இருக்கும். நம்ம மோர்களி டீசல் மாதிரி. யாரையம்மா? இதோ வெந்துருத்து நல்லா குருணை மாவாட்டம். வெந்துருத்துனா நசுக்கி பார்த்தா தெரியுமா? ஆமாம், நசுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும். நல்லா வெந்திருக்கும். ஓ, இதுதான் பார்த்தோம்மா. ஆமாம், நல்லா வெந்துருத்து. ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்கட்டும் சின்ன கேஸில். அவ்வளோதான். சின்ன கேஸில் சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுக்கணும். ஸோ இதுதான் பச்சரிசி குருணை உப்புமா.
இப்போ தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தால இது செஞ்சாலியே மாமி இது வெத்த குழம்பு, முருங்கைக்காய் வெத்த குழம்பு. ஸோ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதான் எங்கள் இடத்துல இன்றைக்கி மாலை வந்து டிஃபன் பலகாரம். ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ வெரி மச், பாய்.